Good Bird Stories. புஜ்ஜி பன்னுவின் பாதாம் பால் வியாபாரம். காலையில 10 மணி. ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு கீழே நின்று துணியும் சோட்டுவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சிச்சு காக்கா கையில ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸை எடுத்துக்கிட்டு ஸ்டைலா நடந்துக்கிட்டு வந்துச்சு. ஹாய் டோனி, ஹாய் சோட்டோ, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என் சந்தோஷத்தை உங்க கூட சேர்ந்து கொண்டாட வந்திருக்கேன். என்ன சிச்சு ஸ்வீட் கொடுத்துக்கிட்டு இருக்க? ஏதாவது லாட்டரி விழுந்துச்சா? சிச்சு காக்கா பெருமையா, லாட்டரியை விட பெரிய விஷயம், எங்க பன்னுவுக்கு சிட்டியில ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. மாசம் 25,000 ரூபாய் சம்பளம். சூட் போட்டுக்கிட்டு கோட் போட்டுக்கிட்டு வேலைக்கு போவான் என் புள்ள. அப்படியே சிச்சு, இது சந்தோஷமான விஷயம்தான். கங்க்ராட்ஸ். ஆனா எங்க பன்னு புஜிக்கு தான் எங்க போனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. எத்தனையோ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டாங்க, ஆனா வேலைக்கு ஆகல. சிச்சு காக்கா கிண்டலா சிரிச்சு, எப்படி கிடைக்கும் சோட்டோ? என் பிள்ளைங்க மாதிரி உங்க பிள்ளைங்க என்ன ரொம்ப டேலண்டடான பசங்களா? என் புள்ள ரொம்ப புத்திசாலி. அது மட்டும் இல்லாம நான் ஸ்கூல் பிரின்சிபல். என்னோட ரெக்கமெண்டேஷன் இருந்ததுனால என் பிள்ளைக்கு நல்ல வேலையை நான் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா உங்க பிள்ளைங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு அப்படி யாருமே இல்லையே. சரியா அப்பதான் இன்டர்வியூக்கு போய் வேலை கிடைக்காம கவலையோடு திரும்பி வந்த பன்னு புஜி அதை கேட்டாங்க. பன்னுவுக்கு கோவம் தலைக்கு ஏறிச்சு. ஆண்டி, உங்க புள்ள டேலண்டடான பையன்லாம் இல்ல. அவன் எக்ஸாம்லயே என்ன காப்பி அடிச்சுதான் பாஸ் ஆனா. நீங்க உங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க. சொல்ல போன ஒரு அப்ளிகேஷனை சரியா ஃபில் பண்ண கூட உங்க புள்ளைக்கு தெரியாது. டேய் பன்னோ, நாக்கு இழுத்து வச்சு வெட்டிடுவேன். அவன் டேலண்டட் இல்லைன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? அவன் கையில இப்போ ஆஃபர் லெட்டர் இருக்கு. உங்க கையில என்ன இருக்கு? குப்பை, வெறும் டிகிரி சர்டிபிகேட். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு ஜாபும் கிடைக்காது, நீங்க உருப்பட போறதும் கிடையாது. இப்படியே சும்மா ஊரை சுத்திக்கிட்டே இருங்க. அப்ப புஜ்ஜி ரொம்ப பணிவா, நாங்க கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் ஆண்டி. என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கதான் போகுது. அதை நீங்க பார்க்கதான் போறீங்க. உங்களுக்கு வேலை கிடைச்சத நான் பார்க்க போறதில்ல. ஏன்னா அதை நீங்களே பார்க்க போறதில்ல. பேசாம சின்ன கிட்ட சொல்லி அவங்க ஆபீஸ்ல பியூன் வேலை வாங்கி கொடுக்கட்டா? அவனுக்கு காஃபி டீ கொடுத்துக்கிட்டு அவன் காலுக்கு கீழே பொழைச்சுக்கோங்க அப்படின்னு அவமானப்படுத்திட்டு சிச்சு காக்கா அங்கிருந்து போயிடுச்சு. ஆனா அதை கேட்டு பன்னு புஜி 2 பேரும் வருத்தத்தோட இருந்தாங்க. பசங்க 2 பேரும் வருத்தத்தோட இருக்கிறத பார்த்து சோட்டுவும் கவலைப்பட்டா. அம்மா, சிச்சு ஆண்டி எவ்வளவு அவமானப்படுத்துறாங்கம்மா. நாங்க நல்ல படிச்ச பசங்க தானே, எங்களுக்கு ஏன் வேலை கிடைக்கல? எங்களுக்கு வாழ தகுதி இல்லையா? படிச்ச படிப்புக்கு மதிப்பே இல்லையா? ஆமா மம்மி, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அந்த சின்னம் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கி கோட் சூட் போட்டுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல. எங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் இருந்தா போதும். மாசம் 10,000 ரூபாய் கிடைச்சாலும் ஓகே தான். புஜ்ஜி, பன்னு, கவலைப்படாதீங்க. சிச்சுவுக்கு திமிரு அதிகம், அதனாலதான் அவ அப்படி பேசிட்டு போறா. டிகிரி படிச்சவங்க எல்லாரும் ஒரு ஜாபுக்கு தான் போகணும்னு என்ன அவசியம் இருக்கு? அதானே, இவன் கீழேயோ நாம வேலைக்காரங்களா இருக்கிறதுக்கு பதிலா நமக்கு நாமளே பாஸா இருக்கலாமே. நம்ம கிட்ட இருக்கிற அறிவை நாம ஏன் பயன்படுத்த கூடாது? பாஸ் ஆகணும் அப்படின்னா வியாபாரம் ஆரம்பிக்கணும். அதுக்கு லட்சக்கணக்குல பணம் தேவைப்படும். ஆனா நம்ம கிட்டதான் ஒரு ரூபாய் கூட இல்லையே. லட்சம் பணம் எதுக்கு? ஒரு ஐடியா இருந்தா போதும். நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியும். இது வெயில் காலம், வெயில் அதிகமா இருக்கு. சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும்னு தோணும்ல. நாம ஏன் பாதாம் பால் வியாபாரம் செய்யக்கூடாது? பாதாம் பாலா? இந்த ரோட்ல வண்டியில வச்சு விப்பாங்களே, அத சொல்றியாமா? ஆமா, ஆனா நம்ம எல்லாரும் மாதிரியும் ஏமாத்த போறது கிடையாது. உண்மையான பாலை நல்லா திக்கா காய்ச்சி அதுல பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு போட்டு கொஞ்சம் குங்கும பூவையும் போட்டு நம்ம வீட்லயே அதை தயார் பண்ணிடலாம். அத கேட்டு பன்னு ரொம்ப சந்தோஷமா, அட பாதாம் பாலா, சூப்பர் ஐடியா. அப்படின்னா நான் தினமும் ஃப்ரீயா பாதாம் பால் குடிக்கலாம்ல. சூப்பர் இது. டேய், நீ ஃப்ரீயா குடிக்கல நம்ம பாதாம் பால் பண்றது வர கஸ்டமர்ஸ்க்கு விக்கிறதுக்காக. வியாபாரத்தை எப்படி நடத்தணும், வரவங்க கிட்ட எப்படி பேசணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த பாதாம் பால் தயாரிக்கிற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கஸ்டமரை அட்டென்ட் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஐடியாமா. அந்த சிச்சு ஆண்டி கிட்ட நம்ம யாருன்னு காட்டியே ஆகணும். நாளைக்கே நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோமா? அடுத்த நாள் காலையில ஊருக்கு நடுவுல ஒரு சின்ன வண்டிய அலங்காரம் செஞ்சாங்க. அந்த வண்டியில ஸ்டவ்ல வச்சு ஒரு மண்பானையில சூடா பாதாம் பாலை கொதிக்க விட்டாங்க. அந்த பாதாம் பாலை கூலாக்கி குடிக்கிறதுக்காக பக்கத்துல ஒரு ஐஸ் பாக்ஸ் இருந்துச்சு. பாதாம் பால் கொதிக்கும் போது பன்னு அதை பார்த்து, அடடா, இந்த குங்குமப்பூ வாசம் ரொம்ப நல்லா வருது. புஜி, எனக்கு ஒரு கிளாஸ் கூட, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். டேய், டேஸ்ட்லாம் பண்ண முடியாது, முதல்ல போனி ஆகணும். சரியா அப்பதான் சின்ன காக்கா ஆபீஸ்க்கு கிளம்பும் போது அவனை டிராப் பண்றதுக்காக சிச்சு காக்கா கார்ல வந்துச்சு. வண்டிய பார்த்து காரை விட்டு இறங்குச்சு.
அட, என்ன இது வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி போர்டு பார்த்து சிரிச்சு, பாதாம் பாலா என்ன டோனி, கடைசியில புஜ்ஜி பன்னு 2 பேருமே நடுத்தூர்ல வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. சின்ன காக்கா சூட்டு போட்டுக்கிட்டு கண்ணாடியே போட்டுக்கிட்டு, ஹே பன்னு, வாட் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோ. நேத்து வரைக்கும் என் கூட சேர்ந்து படிச்சவனே இப்படி கரண்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா கஷ்டமா இருக்கு. என் ஆபீஸ்ல பியூன் வேலை இருக்கு, வாங்கி தரேன், வந்துடுறியா? உன்னோட பியூன் போஸ்ட உன்கிட்டயே வச்சுக்கடா சின்னம். நீ ஆபீஸ்க்கு போய் 1 மாசம் சம்பாதிக்கிற பணத்தை நான் நினைச்சா ஒரே நாள்ல சம்பாதிச்சிருவேன். இந்த பிசினஸ்க்கு நான் தான் பாஸ். நான் நினைச்சா என்ன வேணும்னாலும் செய்வேன். பால் விற்கிறவன் ராஜாவா ஆக முடியாதுப்பா. இந்த பால் விற்கிறதுக்கு நீ எதுக்கு டிகிரி படிக்கணும்? உன்னை படிக்க வச்ச பணம் தான் வேஸ்ட். நானும் பாக்குறேன். அப்படி இந்த அழுக்கு வண்டி கிட்ட வந்து யார் உங்ககிட்ட பாதாம் பால் வாங்குறாங்க, உங்க பிசினஸ் எப்படி நடக்குதுன்னு காமெடி பண்ணாதீங்க. சிச்சு ஆண்டி, எல்லாமே வேலைதான். யார் என்ன வேலை செஞ்சா என்ன, பணம் சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். எங்க வண்டியை பத்தி இப்படி கேவலமா பேசாம ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்புங்க. போறோம். சாயந்தரம் வரைக்கும் ஒரு கிளாஸ் பால் கூட விற்க போறதில்ல. நீங்க கவலைப்பட்டு வீட்டுக்கு போகத்தான் போறீங்க. வாடா சின்னம், ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. மறுபடியும் பன்னு புஜ்ஜி ரொம்பவும் சோகமாயிட்டாங்க. ஆனா பன்னு அவங்க வியாபாரத்தை எப்படியாவது சக்சஸ்ஃபுல்லா ஆக்கணும்னு நினைச்சு சத்தமா கத்த ஆரம்பிச்சான். வாங்க ஐயா, வாங்க வாங்க அம்மா, வாங்க. இந்த வெயிலுக்கு நல்ல குளுகுளுன்னு இருக்கிற பாதாம் பால். இதுல பாதாம், முந்திரி, பிஸ்தா, குங்குமப்பூ எல்லாம் ஃப்ரெஷ்ஷா போட்டிருக்கோம். இதை குடிச்சா உங்க உடம்புக்கு குளிர்ச்சி, உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட. வாங்க ஐயா, வாங்க வாங்கம்மா, வாங்க. பன்னு அப்படி சத்தமா கத்துனதும் அந்த பக்கமா நிறைய பறவைங்க வந்தாங்க. முக்கியமா லூசி புறாவும் மகிக்கழுகும் அங்க வந்தாங்க. ஏய் பன்னு, டைலாக் சூப்பரா சொல்றடா. அந்த டைலாக் கேட்டுதான் வரணும்னு தோணுச்சு. சரி, எனக்கு நல்ல கூலிங்கா இருக்கிற பாதாம் பால் ஒரு கப்பு கொடு. எனக்கு நல்ல சூடா இருக்கிற பாதாம் பால் வேணும். புஜ்ஜி 2 கிளாஸ்ல பாதாம் பாலை ஊத்தி அதுக்கு மேல பிஸ்தா பாதாம் எல்லாத்தையும் போட்டு ஒருத்தங்களுக்கு சூடாவும் ஒருத்தங்களுக்கு சில்லுன்னு கொடுத்தா. மகிக்கழுகு அதை குடிச்சு பார்த்து, ஆஹா சூப்பர், இந்த பால் ரொம்ப நல்லா இருக்கு, கரெக்டான அளவுல இருக்கு. சிட்டில எத்தனையோ ஹோட்டல்ல நான் இந்த மாதிரி பாதாம் பால் வாங்கி குடிச்சிருக்கேன். ஆனா இந்த பாதாம் பாலுக்கு முன்னாடி அந்த பாதாம் பாலெல்லாம் நிக்கவே நிக்காது. ஆமாங்க மஹி, அதுலயும் இந்த ஹாட்டான பாதாம் மில்க்ல இருக்கிற குங்குமப்பூ வாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பார்சல் கட்டு, வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். தேங்க்ஸ் பாட்டி. இது எங்க அம்மாவும் துணி ஆண்டியும் சேர்ந்து செஞ்சது. அவங்க தரத்தை மட்டும் விட்டுறவே மாட்டாங்க. இப்படி ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் சந்தோஷமா வந்து பாதாம் பால் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவங்க கொண்டு வந்த 10 லிட்டர் பாலும் தீந்து போச்சு. பன்னுவும் புஜ்ஜியும் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. அம்மா, இன்னைக்கு நம்ம கொண்டு போன பால் எல்லாம் வித்து தீந்துருச்சுமா. இன்னைக்கு லாபமும் நல்லாதான் வந்திருக்கு. பாத்தீங்களா, தரமான பொருள் கொடுத்தா கஸ்டமர்ஸ் தானா வருவாங்க. நாளைக்கு 10 லிட்டர் எக்ஸ்ட்ராவா பண்ணலாம். சில நாட்களும் போச்சு. புஜ்ஜி பன்னுவோட பாதாம் மில்க் ரொம்பவும் ஃபேமஸ் ஆனதுனால அக்கத்து பக்கத்து ஊர்ல இருந்து கூட எல்லாரும் வந்து பாதாம் பால் வாங்கி குடிச்சாங்க. ஒரு சின்ன தள்ளு வண்டியில ஆரம்பிச்ச வியாபாரம் ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய பில்டிங்ல இப்ப நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பில்டிங்குக்கு பேரு புஜ்ஜி பன்னு பாதாம் கெஃபே. அந்த பில்டிங்ல ஏசி, ஃபேனு, நல்ல ஃபேன்சி லைட்டுங்க, பார்க்க அழகா இருந்துச்சு. மெனுவும் பெருசா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து வெரைட்டியா சாப்பிட்டாங்க. பன்னு புஜ்ஜி கவுண்டர்ல உட்காந்துருந்தாங்க. புஜ்ஜி, டேபிள் நம்பர் 4க்கு ஒரு ரோஸ் ஃபலூடாவை அனுப்பிடு. அப்புறம் ஸ்விக்கி ஆர்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு பாரு. எல்லாம் ரெடியா தாண்டா இருக்கு. ஆல்ரெடி பார்சல்ஸ் எல்லாம் போயிடுச்சு. நாளுக்கு நாள் அவங்க பிசினஸ் நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு. லட்சக்கணக்குல சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. துணி சோட்டுவும் பெருமைப்பட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சிச்சு காக்காவோட வீட்டுல நிலைமை தலைகீழா இருந்துச்சு. சின்ன காக்கா ராத்திரி 9 மணிக்கு ரொம்பவும் டயர்டா டல்லா வீட்டுக்கு வந்திருந்தான். முகம் வாடி போயிருந்துச்சு. என்ன சின்னோ, இவ்வளவு லேட்டா வர? ஆபீஸ்ல வேலை அதிகமா? சின்ன கோவமா ஆபீஸ் பேக்க தூக்கி போட்டுட்டு, அது ஆபீஸ் இல்லமா நரகம். அந்த மேனேஜர் ஒரு தெருநாய் மாதிரி என்ன பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்காமா. டார்கெட் கம்ப்ளீட் பண்ணலன்னு சம்பளத்துல 5000 ரூபாய் பிடிச்சிட்டான். காலையில 9 மணிக்கு வேலைக்கு போற என்ன ராத்திரி 9 மணிக்கு தான் விடுறான். லஞ்சுக்கு கூட சரியா டைம் கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த வேலை செய்யவே எனக்கு பிடிக்கலம்மா. டேய், இப்படி சொன்னா எப்படிரா? 25000 ரூபாய் அவங்கள எதுவும் பண்ண முடியாதா? அவங்கள நான் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு நான் அடிமை தானே. என்னால நிம்மதியா அந்த வேலையை பார்க்க முடியாதுமா. ஒரு தடவை பன்னு புஜ்ஜியோட ஷாப்புக்கு போயிட்டு வரலாமா? அவங்க எவ்வளவு நிம்மதியா இருக்காங்க பாரு. சின்ன சொன்னதுனால சிச்சு காக்காவும் சரி அப்படின்னு கிளம்புனா. அங்க ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய பில்டிங். அதுல புஜ்ஜி பன்னு பாதாம் கஃபேன்னு பேரு. வெளியில நிறைய காருங்க, நிறைய பைக்குங்க, உள்ள செம்ம ரஷ்ஷா இருந்துச்சு. அப்ப கவுண்டர்ல பன்னு ரொம்ப சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு இருந்தான். சிச்சு காக்கா இதெல்லாம் பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமா,
என்ன இது சின்ன தள்ளுவண்டி இவ்வளவு பெரிய ஏசி பில்டிங்கா மாறி இருக்கு. இது அவங்களது தானா? ஆமாமா, நான் கூட அன்னைக்கு அவங்க பேங்க் பேலன்ஸ செக் பண்ணம்மா. அவங்க தினமும் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கம்மா. மாசத்துக்கு 3 லட்சம். அவங்கள பார்த்து பால் விற்கிறாங்கன்னு சொன்னியேம்மா. உன் பிள்ளைக்கு வெறும் 25,000 ரூபாய் தான் சம்பளம். அவங்க சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் கூட நான் பெருசா சம்பாதிக்கலம்மா. சிச்சு காக்காவுக்கு அது கேட்டதும் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவ திமிர் எல்லாமே அந்த நொடியே அழிஞ்சு போயிடுச்சு. அப்பதான் புஜ்ஜி பன்னுவும் வெளியில வந்தாங்க. அட சிச்சு ஆண்டி, சின்னு ப்ரோ, வாங்க வாங்க, எங்க ஷாப்புக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வந்து உள்ள உட்காருங்க. சிச்சு காக்கா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு, பரவாயில்லப்பா, நான் ஏதோ சும்மாதான் இந்த பக்கம் வந்தேன். பரவாயில்ல ஆண்டி, உள்ள வாங்க. சின்னு, ஏண்டா ரொம்ப டயர்டா இருக்க? நாங்க கொடுக்கற ஸ்பெஷல் ஃபலூடா சாப்பிட டயர்ட் எல்லாம் போயிடும். புஜ்ஜி அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட 2 ஃபலூடா கொடுத்தா. சின்னு அந்த ஃபலூடாவை சாப்பிட்டு, பன்னு, புஜ்ஜி, உங்களை பார்க்கும்போது பெருமையா இருக்கு. நான் ஏதோ ஜாப் கிடைச்சிச்சுன்னு சந்தோஷமா போனேன். ஆனா உங்களுக்கு நீங்களே பாஸ் ஆகி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. என்ன பாருங்க, நான் டென்ஷனா தான் எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இங்க எனக்கு அக்கௌண்டன்ட் வேலை போட்டு கொடுக்குறீங்களா ப்ளீஸ்டா? பன்னு சிரிச்சுக்கிட்டே, அட என்ன ப்ரோ, பெரிய ஆபீஸ்ல வேலை பாக்குற ஆபீசர் நீ போய் இங்க வேலை செய்ய முடியுமா? இங்க அக்கௌண்டன்ட் வேலை எல்லாம் இல்ல ப்ரோ. ஆனா பிசினஸ் கத்துக்கிறேன்னு சொன்னா உன்னை நாங்க பார்ட்னரா சேர்த்துக்கிறோம். அப்போ சிச்சு காக்கா அவங்கள பார்த்து, 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு நீங்க படிச்ச படிப்புக்கும் உங்க வேலைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டேன். ஆனா படிச்ச படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்ல. ஒருத்தங்க கொஞ்சம் யோசிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சா உங்களை மாதிரி வாழ்க்கையில முன்னேறலான்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. உங்க அம்மா அப்பா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல ஆண்டி. ஒருத்தங்க செய்யற வேலையை வச்சு அவங்கள நாம எடை போடக்கூடாது. அதுல அவங்க எந்த அளவுக்கு டேலண்டா இருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனா அன்னைக்கு நீங்க எங்களை ஏத்தி விட்டதுனாலதான் இன்னைக்கு நாங்க இந்த நிலைமையில இருக்கோம் ஆண்டி. ஆமா ஆண்டி, உங்க அவமானம் தான் எங்களுக்கு முதலீடே. சரி, ஃபலூடா டேஸ்ட் எப்படி இருக்கு? அருமையா இருக்குடா. உங்க 2 பேர் மாதிரியே இந்த ஃபலூடாவும் ஸ்வீட்டா இருக்கு. வெயில் காலத்தில் பறவைகளோட ட்ரிப். அன்னைக்கு சாயந்தர நேரம் 3 மணி. மரத்தோட நிழல்ல லூசிபுரா, துணிக்குருவி, மகிக்கழுகு, சோட்டுக்கிளி, பன்னு, புஜ்ஜி எல்லாருமே ரொம்ப அசதியா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா அம்மா, நம்ம ஊரை நம்ம ஏதாவது ஃப்ரீசருக்குள்ள வச்சுக்கலாமா? இந்த வெயில் என்னால தாங்க முடியல. வெயில் பட்டு பட்டு நான் தந்தூரி சிக்கன் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கேன். உள்ளேயே இருக்க முடியல, வெளியிலே இருக்க முடியல. என்ன பண்றது? அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? ஊர்ல எல்லா நிலைமையும் இதுதான். வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. ஆமா சோட்டு, ராத்திரியில கரண்ட் இருக்கவே மாட்டேங்குது. சரியா தூங்கிய 1 வாரம் ஆச்சு. கண்ணெல்லாம் எரியுது. சரியா அப்பதான் சிச்சு காக்கா அதோட புள்ளையான சின்ன கூட தோல்ல ஏதோ ஒரு பேக மாட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுத்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் தாங்க முடியலையா? எல்லாருக்கும் உடம்பெல்லாம் எரியுதா? உங்க கஷ்டத்தை போக்குறதுக்காகவே இந்த சிச்சு காக்கா ஒரு பம்பர் பிளானோட இங்க வந்திருக்கேன். என்ன சிச்சோ, ஏதாவது ஐஸ் ஃபேக்டரி வாங்கியிருக்கியா என்ன? இல்ல லூசி, நான் ஒரு நல்ல பிளானோட வந்திருக்கேன். நம்ம ஊர்ல நைட் ஆனா கரண்ட் இருக்க மாட்டேங்குது, தூங்கவும் முடியல. அதனால நம்ம எல்லாரும் இன்னைக்கு ராத்திரி பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போய் அங்க டென்ட் போட்டுக்கிட்டு கேம்ப் ஃபயர் வச்சுக்கிட்டு சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு அப்புறமா நல்லா அங்கேயே படுத்து தூங்கலாம்ல. என்னது, காட்டுல ராத்திரி நேரம் தங்குறதா? அங்க கொடூரமான மிருகங்க வந்து நம்மள கொன்னுட்டா என்ன பண்றது? அட நீங்க வேற மகி, நம்ம பறவைங்க ஏதாவது வந்துச்சுன்னா பறந்து மரத்து மேல போய் உக்காந்துக்கலாம். அங்க என்ன மிருகம் இருக்க போகுது? எனக்கு தெரிஞ்சு முயல் இருக்கலாம். அங்க நல்ல சில்லுன்னு காத்துல படுத்து தூங்குறது எவ்வளவு நல்லா இருக்கும். சிட்டில இதுதான் ட்ரெண்டு. பன்னு அதை கேட்டு சந்தோஷமா, ஓஹோ, அப்போ நைட் கேம்பிங் போறோமா? அங்க நெருப்பு மூட்டி அதுல நம்ம மார்ஷ்மெலோ, சிக்கன் பீஸு இது எல்லாத்தையுமே சுட்டு சுட சுட அதை சாப்பிட போறோமா? ஆமாடா பன்னு, உனக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் சுட்டு சாப்பிடலாம். அம்மா துணி, நம்மளும் போலாமா? இந்த புழுக்கத்துல நைட்டெல்லாம் தூங்க முடியறது இல்லைல்ல. சரி, எல்லாரும் போறாங்கல்ல, நாமளும் போகலாம். சமைக்கிறதுக்கு தேவையான பொருளும் கொஞ்சம் போர்வைகளையும் எடுத்துக்கலாம். அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி. சூரியன் மெல்ல மறைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது எல்லாருமே ஆளுக்கு ஒரு பையை எடுத்துக்கிட்டு காட்டு நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. பன்னு மட்டும் அவனுடைய முதுகுல பெரிய மூட்டையை சுமந்துக்கிட்டு நடக்க முடியாம நடந்துகிட்டு இருந்தான். டேய் பன்னு, நீ ஒருத்த ஏன்டா அவ்வளவு பெரிய மூட்டையை கொண்டு வந்த? அதுல என்னடா இருக்கு? நாம போறது ஒரு ராத்திரிக்கு தாண்டா. அதை கேட்டு பன்னு, ஆமா, காட்டுக்கு போறோம். அங்க எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. அதான் 10 கிலோ அரிசி, ஒரு 2 கிலோ உருளைக்கிழங்கு, 10 பாக்கெட்டு மேகி, அப்படியே 5 லிட்டர் ஜூஸை வாங்கி வச்சிருக்கேம்மா. நமக்கு அங்க திடீர்னு தேவைப்படலாம். அதனால கஷ்டப்பட்டு நான் சுமந்து வந்துகிட்டு இருக்கேன்.
ஏண்டா இது எல்லாத்தையும் ஒரு ராத்திரியில சாப்பிட போறியா? சாப்பிட முடியலன்னா வீட்டுக்கு திரும்ப கொண்டு வந்துருவேன் ஆண்டி. ஆனா என்னால பசி தாங்க முடியாதுல. அது இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு. பேய்ங்க வந்துச்சுன்னா இந்த உருளைக்கிழங்காலையும் அடிச்சு விரட்டிடுவேன். சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டு, டேய் காட்டுல பேய் இருக்கு அப்படின்றதெல்லாம் சும்மா கதடா. அப்படியே பேய் வந்தாலும் என்னோட ஃபேஸ பார்த்து பயந்து அதுங்களே ஓடி போயிடும். பேய்க்கெல்லாம் பேயிடானா? அது எங்களுக்கு தெரியும் சிச்சு. உன் மேக்கப் இல்லாத ஃபேஸ பார்த்தா எல்லாரும் பயந்துதான் ஓடணும். எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. அங்க பெரிய பெரிய மரங்கள் இருந்துச்சு. இருட்டாயிக்கிட்டே இருக்கிறதுனால காடு ரொம்ப அமைதியாவும் ரொம்ப பயங்கரமாவும் மாறிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா காத்து மட்டும் சில்லுன்னு வீசிக்கிட்டு இருந்துச்சு. அப்பாடா, சிச்சு சொன்னது உண்மைதான். இங்க காத்து எவ்வளவு சில்லுன்னு இருக்கு. வீட்டுல அனல் காத்து வீசும், ஆனா இங்க சில்லுன்னு காத்து வீசுது. பாத்தீங்களா, என் ஐடியா எப்பவுமே நல்லாதான் இருக்கும். வாங்க இங்க இந்த பெரிய மரத்துக்கு கீழே டென்ட் போடலாம். சிச்சு காக்கா அவ கொண்டு வந்த டென்ட் கிளாத்த கீழே போட்டு அதை நிக்க வைக்கிறதுக்காக கயிறு பிடிச்சு இழுத்தா. சின்னோ, நீ அந்த பக்கம் அந்த கயிறு பிடிச்சுக்கோ. பனு, நீ போய் 2 குச்சி எடுத்துட்டு வாடா. இப்பவே இந்த டென்ட்டை இதே இடத்துல நான் நிக்க வைக்க போறேன். எப்படி 1/2 மணி நேரம் கஷ்டப்பட்டு சிச்சு காக்கா ஒரு டென்ட்டை அங்க போட்டா. காட்டுல இருட்டு அதிகமாகிறதுனால பூச்சிங்க கத்துற சத்தம் தான் அவங்களுக்கு கேட்டுச்சு. சிச்சு, காட்டுல இருட்டு அதிகமாகுது. சீக்கிரமா நெருப்பு கொளுத்தி விடு. சின்னோ, அந்த விறகு எடுத்துட்டு வா. சின்ன காக்கா சிச்சு காக்கா சொன்ன மாதிரி விறகு வச்சு நெருப்பையும் மூட்டினா. இப்பதான் உண்மையான ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. அம்மா, கொண்டு வந்த மூட்டையில இருக்கிற உருளைக்கிழங்க எடு, நாம வேக வச்சு சாப்பிடலாம். எல்லாரும் இந்த நெருப்பு சுத்தி அப்படியே ரவுண்டா உக்காந்துக்கோங்க. நம்ம எல்லாரும் பாட்டு பாடலாம். எல்லாருமே நெருப்பு சுத்தி உக்காந்துக்கிட்டு உருளைக்கிழங்கையும் சோளத்தையும் சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மஹி பாட்டி, இந்த பாட்டு பாடுறது எல்லாம் போரு. காட்டுல இந்த இருட்டுல இந்த நெருப்பு சுத்தி உக்காந்துக்கிட்டு இருக்கும் போது பேய் கதையே சொல்லணும். அப்பதான் இங்க வந்ததுக்கான கிக்கே கிடைக்கும். புஜ்ஜி அதை கேட்டு பயந்து, வேணா பண்ணும், பேய் கதை கேட்ட எனக்கு ராத்திரியில தூக்கம் வராதுடா. நான் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். உனக்கு எதுக்கு பயம் புஜ்ஜி? இந்த சிச்சு ஆண்டி உன் பக்கத்துலயே இருப்பேன்ல. பேய்ங்களை பார்த்து நான் பயப்படவே மாட்டேன். ஒருவேளை பேய்ங்க வந்தாலும் கூட அதுங்களுக்கு மேக்கப் போட்டு அழகா புடவையை கட்டி விட்டுட்டு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுவேன். ரீல்ஸ். மஹி, நீங்க ஒரு கதையை சொல்லுங்க. அப்போ மஹி கழகு ஒரு பேய் கதையை சொல்ல ஆரம்பிச்சுது. சரி, எல்லாரும் கேளுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே காட்டுல ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பேய் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அதோட கண்ணு எப்பவுமே சிகப்பா பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்குமா. அது யாருக்கு தெரியாம மரத்துக்கு மேல உக்காந்து கீழே இருக்கிறவங்களோட தலையில வந்து திடீர்னு உக்காந்து அவங்க ரத்தத்தை குடிச்சு அவங்கள கொன்னு போட்டுருமா. சோட்டு பயந்துகிட்டே, ஐயோ தலையில வந்து உக்காருமா. மஹி, சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ தலை மேல உக்காருது ரத்தத்தை குடிக்கல, தலையில பேன் பாக்குறதுக்கு போல. என் தலையில அப்படி ஏதாவது பேய் உக்காந்தா அதோட கை கால் எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருவேன். அப்படி சிச்சு காக்கா எல்லார்கிட்டயுமே ரொம்ப பில்டப் கொடுத்துக்கிட்டே இருந்தா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பயங்கிறது மனசுக்குள்ள இருக்கிற பிரம. என்ன பாருங்க, நான் எவ்வளவு தைரியமா இருக்கேன். இந்த காட்டுக்கு நான் தான் ராணி. சரியா அதே நேரத்துல அந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஆந்தை வேட்டைக்கு கிளம்புனதுனால அது நேரா வந்து சிச்சு காக்காவோட தலையில உக்காந்துக்குச்சு. ஆந்தை வந்து தலையில உக்காந்ததும் அதோட நெகம் சிச்சு காக்காவோட தலையில குத்துச்சு. அதோட வெயிட்டுக்கு சிச்சு காக்காவோட கழுத்து கொஞ்சம் குனிஞ்சுது. ஆனா சிச்சுவுக்கு மேல என்ன இருக்குன்னு தெரியல. யாரோ என் தலையில உக்காந்துருக்காங்கன்றது மட்டும் தான் தெரிஞ்சுது. சிச்சு சத்தமா, டேய் சின்னோ, என்னடா எகிரி தலைமையில உக்காந்துக்கிட்டு இருக்க, கீழே இறங்கடா, வலிக்குது. சின்ன காக்கா பயந்து போய் சிச்சுவுக்கு முன்னாடி வந்து நின்னு, அம்மா நான் உன் தலையில இல்ல, உன் முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கிறேன் பாருமா. என்னது, நீ எதிர்க்க இருக்க அப்படின்னா அப்போ என் தலையில உக்காந்துக்கிட்டு இருக்கிறது யாரு? சோட்டு, நீயா? சோட்டு அந்த ஆந்தையோட கண்ணை பார்த்து பேசக்கூட முடியாம, நான் இல்ல சிச்சு, உன் தலை மேல அது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிச்சுவை விட்டு தனியா போயிட்டாங்க. அப்பதான் அந்த ஆந்தை அதோட கண்ணை கீழே காட்டி மேல காட்டி சிகப்பா முறிச்சுது. அது மஹிகளோட கதையில வர அந்த பேயோட கண்ணு மாதிரி எல்லாருக்கும் தோணுச்சு. துணி சத்தமா பயந்துகிட்டே, ஐயோ பேய் பேய், மஹிகளுக்கு சொன்ன பேய் சிச்சுவோட தலையில உட்காந்துருக்கு, ரத்தத்தை குடிக்க போதா? ஆமா, அது ரத்தத்தை குடிக்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த நொடி எல்லாருமே அந்த நெருப்பை விட்டு ரொம்ப தூரமா ஓடியே போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி முழுக்க யாருக்குமே தூக்கம் வரல. அந்த பேயோட பயம் போயிடுச்சுனாலும் கூட அங்க இருக்கிற கொசு தொல்லைக்கும் பூச்சிகளோட சத்தத்துக்கும் யாருக்கும் தூக்கம் வரல. அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு சூரியன் வெளியில வந்தான். ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லாம எல்லாருடைய கண்ணும் உள்ள போயிடுச்சு. பன்னுவுக்கு கண்ணுக்கு கீழே கருவளையுமே வந்துருச்சு. சிச்சு, இன்னொரு தடவை இந்த மாதிரி நைட் பிளான் ஏதாவது போட்ட உனக்கு ஒன்னே போட்டுருவேன்.
தூக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா வீட்ல சேஃபா இருக்கலாம்ல. ஆமா, இங்க கொசு என் ரத்தத்தை எல்லாம் குடிச்சிருச்சு. பேய் குடிக்கலனாலும் கொசு எல்லாமே குடிச்சிருச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சே. வாங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அப்ப பன்னு அவனுடைய மூட்டையை தோல்ல போட்டுக்கிட்டு, அம்மா இங்க காட்டுல நல்லா சில்லுன்னு தான் இருக்கு. ஆனா நம்ம வீட்டுல அனலா இருந்தாலும் கூட அங்க சேஃப்டி நல்லா இருக்கும், சமைக்கவும் வசதியா இருக்கும். வாங்க இந்த மிச்ச உருளைக்கிழங்கு வீட்டுல போய் சமைச்சு சாப்பிடலாம். எல்லாருமே அவங்க பொருட்களை எடுத்துக்கிட்டு நைட் கேம்பிங்ல தூக்கம் இல்லாம ரொம்பவும் கவலையோட அவங்க ஊருக்கே திரும்ப வந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ரொம்ப பில்டப் கொடுத்தா ஒரு சின்ன ஆந்த கூட பேய் மாதிரி தான் தெரியும். வெயில் காலம் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா என்ன இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி சேஃப்டி எதுவும் இருக்காது.